ஐபிசி பக்தி பரவசம் 2024 ஆகஸ்ட் 23 சென்னை டி நகர் வாணி மஹால். உங்களுக்கான டிக்கெட்ஸை டிக்கெட் பிரிக்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க. அனுமதி இலவசம். பருவதமலை போகும்போது நான் அவர்கிட்ட கேட்குறேன், நான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, பாத்துடா நிறைய மகான்கள் சித்தர்கள்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, யாரையும் தொந்தரவு பண்ணிடாத அப்படின்னு சொல்லி நான் உண்மையை பார்த்து வேந்து போயிட்டேன். நான் ஒரு உயிரினம் நான் பார்க்குறேன். அது உடம்பு ஃபுல்லாக பல வண்ணங்களில் நிறம் அப்படியே பயணிச்சு போயிட்டே இருக்கு. அப்படி அதை நான் பார்க்குறேன். அது ஒரு டைமில் நம்ம சுவாமி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வருது, அப்புறம் திரும்ப மறைஞ்சிருது. அது கரெக்டாக என்னோட காலை சுற்றி வந்தது. அப்படி திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளி அவங்க கண்ணுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. அவங்க பார்த்துட்டு பயந்துட்டாங்க. ஐயோ என்ன இது இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவ்வளோ ஒரு பவர் வந்துடுது அவங்களுக்கு. என்னால் அவங்கள ஹோல்ட் பண்ணி கூட பிடிக்க முடியல. இன்னும் எனக்கு பயம் ஜாஸ்தியாயிடுச்சு. என்னடா ரொம்ப அமைதியாயிடுச்சு, இப்படி ஒரு சூழலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிசப்தமான சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் அமைதியா அப்படியே நானும் அமைதியாயிட்டு அப்படியே ரொம்ப வியப்பா அந்த இடத்த நான் அப்படியே பார்த்துட்டு அமைதியா நடக்க ஆரம்பிக்கிறேன். நான் அப்படியே எடுத்து வைக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு ஒளி உருவம் பாத்தீங்கன்னா ஒரு யானை அப்படியே வருது. அது மேல அகஸ்தியர் அப்படியே வைப்ரேஷன் இடம். அதில் காம்பவுண்ட் சாமியார் அவரும் ஒரு டைம் என்னைய வர வச்சாரு. அங்கே இடத்துக்கு போனோம். நம்ம போய் உட்காந்ததுமே பார்த்தீங்கன்னா அங்கே சில நாய்கள்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய நாய்கள் இருக்குவாங்க. அது நம்ம கூட பேச ஆரம்பிச்சது. அப்படி நீரோட பேசலாம், அது நமக்கு ஆன்சர் பண்ணும். நீர் கூட பேசலாம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நாம் சந்திக்க போற இருக்கிறது ஆர்ட் டைரக்டர் ருத்ரமாயன் அவர்களை. அவரோட வாழ்க்கையில நடந்த பல இறை அனுபவங்கள் பத்தி நம்மோடு பகிர்ந்துக்க போறாரு. வணக்கம் சார். வணக்கம். இவ்வளவு பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லி நீங்க வியந்து பார்த்த சித்தர்கள் அப்படின்னா அவங்கள பத்தி, அவங்களோட அனுபவங்கள் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் தான் அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே மிகப்பெரிய. அவங்க செஞ்ச தவம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினமாக தான் இருக்கும். நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவங்க தவம் பண்ணியிருப்பாங்க. நடந்து பயணிச்சிருப்பாங்க, மௌனத்துல இருந்திருப்பாங்க, சாப்பிடாம இருந்திருப்பாங்க, காட்டுல இருந்திருப்பாங்க. சில பேர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நமக்கு எல்லாமே வியப்பாக தான் இருக்கும். அவங்க பயணிச்சதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இயற்கையோட எல்லாம் பேச முடியும் ஒரு நிலைக்கு அப்புறமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க இயற்கையோட பேசியிருக்கிறீங்களா? அந்த அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. இயற்கை கூட நிறைய பேசியிருக்கேன். நான் நிறைய இருக்கு. இப்போ ஒரு மரத்து கூட நம்ம பேசலாம், செடி கூட பேசலாம், காத்தோட பேசலாம். எல்லாமே நமக்கு ஆன்சர் பண்ணும். அது காட்டுலயே மரம் செடி கூட நம்ம கண்ணுக்கு தெரியுது. தெரியாத காத்துக்கிட்ட எப்படி பேச முடியும்? கண்டிப்பா பேசலாம். பஞ்சபூதங்கள் தான் நமக்கு மெயினான பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியே. அதுதான் வழிபடக்கூடிய வேண்டிய சக்தியே. அதுதான் இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்ம வழிபடக்கூடிய சக்தியே. நீரோட பேசலாம், அது நமக்கு ஆன்சர் பண்ணும். நீர் எப்படி? நீர் கூட பேசலாம். நீங்க ஏதாவது ஒரு அனுபவம் பவர்ஃபுல்லா இருக்கும். நீரோட பேசிய ஒரு அனுபவம் இருக்கு. நீங்க பேசினா அது கூட அது ரியாக்ட் பண்ணும். ஆக்சுவலி நம்ம கூட அது பதிலுக்கு ரியாக்ட் பண்ணும். அது எப்படி ஆத்துல போற நீரா அல்லது குவளையில இருக்கிற நீரா அல்லது பாட்டில்ல இருக்கிற நீர்னு எடுத்துட்டு எல்லா நீர் கூடயும் நம்ம பேசலாம். அது ரிசீவ் பண்ணும். நீங்க பேசுறத ரிசீவ் பண்ணும். அது அதே மாதிரி அது அதாவது மல்டிபிளா கனெக்டும் ஆகும். நம்ம பேசுறத ரிசீவ் பண்ணும். எல்லாத்தையும் அது கேட்டுட்டு தான் இருக்கு. இயற்கை நம்ம எல்லாத்தையும் கேட்டு தான் இருக்கு. அது மெயினா இந்த நீர், நிலம், மரங்கள், செடிகள் எல்லாமே நம்ம பேசுறத கேட்டுட்டு தான் இருக்கும். நம்ம சென்னையில தவிர்க்க முடியாத மிக பெரும் சக்தியா இருக்கிற ஒரு சித்தர் அப்படின்னு சொன்னா பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகளோட கோவிலுக்கு போயிருக்கீங்களா? அங்கு உங்களுக்கு ஏதாவது வைப்ரேஷன் நடந்திருக்கா? இல்ல உங்களோட லைஃப்ல அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா? ரொம்பவே வைப்ரேஷனான இடம் அதுல பாம்பன் சுவாமிகள். அவரும் ஒரு டைம் என்னைய வர வச்சாரு. அங்க இடத்துக்கு போனோம். சுவாமிக்கு பின்னாடி இன்னொரு மகன் ஒருத்தர் இருக்காரு. அங்க உட்கார்ந்து இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா நம்ம போய் உட்கார்ந்ததுமே பாத்தீங்கன்னா அங்க சில நாய்கள்லாம் இருக்கும். பாத்தீங்கன்னா நிறைய நாய்கள் இருக்கும். அங்க நிறைய எல்லாரும் உணவுலாம் கொடுப்பாங்க. அதுக்கு அது நம்ம கூட பேச ஆரம்பிச்சது. அப்படி நான் ஒண்ணு சொல்றேன், அது திரும்ப அதுக்கு ஆன்சர் பண்ணுது. திரும்ப நான் பேசுறேன், அதுகிட்ட கேட்குறேன். அதுக்கு அதோட இதுலயே அது சத்தம் போட்டு பதில் சொல்லுது. இப்படியே சொல்லிட்டே இருந்தது. அப்புறம் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் இடையில ஒரு நண்பர் எனக்கு கால் பண்ணாரு. அங்க இருந்து இந்த மாதிரி சுவாமி எனக்கு கனவுல ஒரு காட்சி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு தாமரைப்பூ, அதுக்குள்ள ஒரு ஜோதி, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு நம்ம ஆர்ட்லாம் பண்றதுனால அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஓவியம் நீங்க பண்ணி தரணும் எனக்கு. ஏன்னா நாங்க ஒரு கோவில் ஒன்று கட்டிட்டு இருக்கோம். அந்த கோவிலுக்கு சுவாமி அதை எனக்கு வைக்க சொல்லி எனக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுனதை எனக்கு எண்ணத்தை பகிர்ந்துகிட்டார். பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஒர்க் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நடந்தது. அது நிறைய இடங்களுக்கு நீங்க பயணிச்சிருக்கீங்க, பயணப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க சொல்றது மூலமாவே புரியுது. பொதிகைக்கு போயிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி, அதாவது பர்வதமலையை பத்தி சொல்றப்போவே பொதிகை மலை பயணம் பத்தியும் சொல்லியிருந்தீங்க. அந்த பயணம் பத்தி சொல்லுங்க, அந்த அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க சார். பர்வதமலையில ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. ஆக்சுவலி நான் போகும்போது அண்ணா ஒருத்தர் இருக்காரு. சில விஷயங்கள் பகிர்ந்துப்பேன், எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்கள்ட்ட. பொதிகை பர்வதமலை போகும்போது நான் அவர்கிட்ட கேட்கிறேன், நான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, பாத்துடா நிறைய மகான்கள் சித்தர்கள்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, யாரையும் தொந்தரவு பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றாரு அவரு. நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். பொதுவாக இயற்கை சார்ந்த விஷயங்கள் எதையும் நம்ம தொந்தரவு பண்றது இல்லை. நான் அப்படியே பயணத்தை ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தேன். போயிட்டு திரும்ப நைட் வரும்போது டைம் ஆயிடுச்சு. இறங்கி வரும்போது
உண்மையாவே அதிசயத்தக்க உயிரினங்கள்லாம் வந்து இந்த உலகத்துல இருக்கா அப்படின்றத பார்த்து நான் உண்மையாவே பார்த்து வியந்து போயிட்டேன். நான் ஒரு உயிரினம் நான் பார்க்குறேன். நான் அது உடம்பு ஃபுல்லா பல வண்ணங்கள்ல வந்து நிறம் அப்படியே பயணிச்சு போயிட்டே இருக்கு. அப்படியே அண்டர் வேர்ல்டு தான் ஆக்சுவலி அந்த அந்த இன்செக்ட்லாம் இருக்கும். அது அதை நான் பார்க்குறேன். நான் அது ஒரு டைம்ல நம்ம சுவாமி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வருது, அப்புறம் திரும்ப மறைஞ்சிருது. அது திரும்ப வந்துச்சு, நான் அப்படியே ஒரு இடத்துல நான் உட்காந்துட்டேன். நான் அது கரெக்டா என்னோட காலை சுத்தி வந்தது. அப்படி நான் அந்த கல்ல உட்காந்துட்டேன் பாதையில, என் கால் அப்படியே சுத்தி வந்தது. கிட்ட போய் பார்க்குறேன், திரும்ப அப்படியே மறைஞ்சிருச்சு, எதுவுமே தெரியல. திரும்ப அப்படியே காலை சுத்தி வந்துட்டு இருந்தது. அது உடம்புல 2 பக்கமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது டக்குன்னு பார்க்கும்போது அந்த பூரான் மாதிரி தான் இருந்தது. அது பார்க்கும்போது 2 சைடுமே பார்த்தீங்கன்னா பல வண்ணம் அப்படியே ரெயின்போ கலர்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கு, எல்இடி லைட்ஸ் மாதிரி. அப்படி ஒரு இன்செக்ட் வந்தது. அப்படியே கொஞ்ச தூரம் அப்படியே பயணிச்சது, அதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சிருச்சு. அது அவங்களாம் வந்து ஏதோ சித்தர்கள் வந்து இந்த மாதிரி உருவத்துல தான் காட்சி கொடுக்கறதா அந்த டைம்ல நான் ரொம்ப நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன். நான் அப்புறம் இன்னொரு ஒரு தோழி என் கூட வந்திருந்தாங்க. அப்போ அவங்க கூட வரும்போது திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளி அவங்க கண்ணுக்கு தெரியுது. அவங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. அவங்க பார்த்துட்டு பயந்துட்டாங்க. ஐயோ என்ன இது இவ்வளோ வெளிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. காட்டுல வந்து அவ்வளோ இருட்டு, சுத்தமான இருட்டு. கத்துறாங்க, பயந்துட்டாங்க. நான் என்னாச்சுன்னு சொல்லி அவங்கள கேட்குறேன். நான் கேட்கும்போது அவங்க ரொம்ப கண்ணு கூச அளவுக்கு வெளிச்சமா இருக்கு, என்னால பார்க்கவே முடியல. சரி என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்கிட்ட சொல்றாங்க, சுவாமி 2 பேரும் அம்மாவும் அங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவங்களோட உருவத்தை அவங்க பாக்குறாங்க. யாரு வந்திருக்காங்கன்னு நான் கேட்கறேன். இல்ல சுவாமி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு எனக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி வந்துருச்சு அந்த டைம்ல. அவங்கள ஹேண்டில் பண்ண முடியல என்னால. நான் வந்து ப்ரேயர் பண்றேன் சுவாமிகிட்ட, ஏன் சுவாமி இப்படி ஒரு சோதனை எனக்கு கொடுக்குறீங்க, என்னால தாங்க முடியலையே. அவ்வளோ ஒரு பவர் வந்துருது அவங்களுக்கு. என்னால அவங்கள ஹோல்ட் பண்ணி கூட பிடிக்க முடியல. அவ்வளோ எனர்ஜி. என்னை விடு, நான் உள்ள போறேன், என்னை விடு உள்ள போறேன்னு சொல்லி அந்த வனத்துக்குள்ள போறதுக்கு என்னை வந்து இழுக்குறாங்க அவங்க. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க இழுச்சு பிடிச்சு ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணி கெஞ்சி ரெக்வஸ்ட் பண்ணி, சோதனைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த இந்த இறை சோதனை வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எனர்ஜி. நான் அழுகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படி இருந்தது. கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப பிடிச்சி ரிக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி, ஏன் இப்படி ஒரு சோதனை கொடுக்குன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சதும் எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. அப்படியே பாம்பு மாதிரி ஒரு ஸ்டிக் அப்படியே ரோல் ஆகி இருந்தது. அது வந்து கரெக்டா அந்த இடத்துல அவங்க பாதத்துக்கிட்ட விழுந்ததுக்கு அப்புறம் அதை திரும்ப அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. சரி அமைதி ஆயிட்டாங்களே அப்படின்னு நான் நினைக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னும் எனர்ஜி ஜாஸ்தி ஆயிட்டு திரும்ப ரொம்ப வேகமா பாதையே இல்லாத பக்கம்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சமாதானப்படுத்தி அப்புறம் கூட்டிட்டு வந்தோம். இப்போ இவங்க வந்து என்னன்னா சில நேரங்கள் இப்படிதான் நம்ம கூட வந்து சித்தர்கள் வந்து அவங்களோட எனர்ஜி நம்ம கூட விளையாண்டு கூட பார்ப்பாங்க. அவங்க இல்ல நான் இருக்கிறதையும் காட்டுவாங்க. இந்த மாதிரி நடக்கும். அது உண்மையாவே ரொம்ப மறக்க முடியாத சம்பவம். அது மாதிரி தான் நான் பொதிகை போயிருந்தப்ப ஒரு விஷயம் நடந்தது. அண்ணா டிக்கெட் புக் ரொம்ப கஷ்டம். அது டிக்கெட் புக் பண்றதே பாத்தீங்கன்னா பொதிகைக்குலாம் ரொம்ப டிமாண்டா இருக்கும். அப்புறம் சிங்கப்பூர் ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி அங்கிருந்து ஆன்லைன் கொஞ்சம் ரொம்ப சர்வர் கொஞ்சம் ஸ்பீடா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து புக் பண்ணி டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி இங்க புக் பண்ணாங்க. பண்ணிட்டு ஒரு நாள் நாங்க எல்லாரும் கிளம்பி போகும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம். அது இயற்கை அதை சார்ந்து பயணிக்கும் போது புல்கள்ல வந்து இத்தனை ஆயிரம் வகையான புல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த புல் வகைகளை வந்து அங்க அப்ப பாக்குறேன். நிறைய பார்த்திருக்கோம் நம்ம புல் யதார்த்தமா நம்ம பயணிக்கும் போது. அங்கதான் பார்த்தேன் இந்த சின்ன துரும்பளவுல இருந்து ஆரம்பிச்சு வாழை அளவுக்கு வந்து புல் வகைகள் வந்து இருக்கு. அதான் அப்படியே மாறி மூங்கில் அப்படியே வந்து போகுது. யானைகளோட பயணமும் பாத்தீங்கன்னா அங்க நினைச்ச முடியாத இடத்துல எல்லாம் யானை ஏறி பயணிச்சது. அந்த இடத்துல அதோட தடங்கள்லாம் இருந்தது, பார்த்தோம். அப்ப திரும்ப வரும்போது எனக்கு அண்ணா வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. டைம் ஆயிரும், நீ ஏன்னா போற வழி எல்லாமே அருவிகள் இருக்கும். அந்த இயற்கையான தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதுல அருவி ரொம்ப அவ்வளோ அற்புதமா இருக்கும். அதுல அவ்வளோ ஒரு மூலிகை குளியல் தான் சொல்ல முடியும். நமக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும் அதுல நம்ம குளிக்கும் போது. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு டைம் ஆயிரும், நீ குளிச்சுட்டே இருந்தீங்கன்னா டைம் ஆயிரும், எல்லாரும் அப்புறம் குளிப்பாங்க, நீ எங்கேயுமே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வர்றது அனுபவிக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அவரை விட்டுட்டு போயிட்டேன் முன்னாடி. இதெல்லாம் தனியா போனாதான் நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி தனியா கொஞ்சம் தூரம் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி முன்னாடி தனிமையில போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்குள்ளுக்குள்ள ஒரு பயம், ஏதாவது வந்துருமோ, யானை எப்போ வேணாலும் வரலாம், வேற மிருகங்களும் எப்போ வேணாலும் வரலாம். எப்பவுமே அந்த கைட்ஸ் இருப்பாங்க கூட, தனியார் வந்து ரொம்ப ரிஸ்க் தான். ஆனா இருந்தாலும் என்னோட மனதைரியத்தை நான் வந்து ஏற்படுத்திட்டு தனியா போயிட்டேன். அப்பதான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போக முடியும். ஒரு ஃபால்ஸையும் குளிச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டேன். போனா ஒரு சில கொஞ்சம் தூரம் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க சமதளமாவே எந்த இடமே இருக்காது. ஃபுல்லாவே இப்படியே ட்ரக் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு போற மாதிரி தான் இருக்கும் பாதைகள்லாம். அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சமதளம் கொஞ்சம் தூரம் ஏற்படுது. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 அடி டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு இடம் வந்து ஏற்படுது. அங்க வந்து நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு மாதிரி ஒரு அமைதியான ஒரு சூழல். மரம் கூட எதுவுமே அசையல. அப்படியே ரொம்ப நிசப்தமா அந்த இடமே அமைதியாயிடுச்சு. பொதுவாக ஒரு பறவைகள் கத்துவோம், காட்டுல சரல்கள் சத்தம் இதெல்லாம் இருந்து எதுவுமே சைலண்ட் ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னடா ரொம்ப அமைதியாயிருச்சு, இப்படி ஒரு சூழலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிசப்தமான சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் அமைதியா அப்படியே நானும் அமைதியாயிட்டு அப்படியே ரொம்ப வியப்பா அந்த இடத்த நான் அப்படியே பார்த்துட்டு அமைதியா நடக்க ஆரம்பிக்கிறேன். நான் அப்படியே எடுத்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா
எனக்கு அப்படியே ஒரு ஒளி உருவம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யானை அப்படியே வருது. அது மேல வந்து அகஸ்தியர் அப்படியே உட்காந்துருக்காரு. அப்படி ஐயப்பன் வந்து புலி மேல உட்காந்து வருவார்ல, அதே மாதிரி அகஸ்தியர் வந்து இப்படி யானை மேல வந்து கையை இப்படி வச்சுட்டு யானை மேல அப்படியே ஒளி உருவமா அப்படியே என்ன நோக்கி இப்படியே வராங்க. அதை பார்த்துட்டு எனக்கு என்ன பண்றதே புரியல. அப்படியே ரொம்ப இதாச்சு. நானா அப்படியே சரண்டர் ஆயிட்டேன். நான் என்ன சுவாமி இப்படி ஒரு இதை நடத்துறீங்க, எனக்கும் சொல்லும் போது ரொம்ப இதா பூரிப்பா இருக்கு. அப்படியே சரண்டர் ஆயிட்டு அப்படியே பார்த்துட்டேன். அப்படியே கிட்ட வர 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 பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடும் போது அப்படியே அவங்களும் அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இப்படி ஒரு அற்புதமான காட்சி. அது வந்து என்னால மறக்கவும் முடியாது. அந்த அனுபவத்தை எப்படி இன்னும் சொல்லி அதை இது பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு பூரிப்பான விஷயம் நடந்தது அது பொதிகையில. பக்தியோட நம்ம உள்ள பயணிச்சு அவங்க நினைக்கும் போது பாத்தீங்கன்னா உண்மையா நம்ம நல்ல தூய்மையான ஒரு உள்ளத்தோடு இருக்கும்போது கண்டிப்பா அவங்க வந்து நம்ம ரொம்ப ஆட்கொண்டு நம்ம கூட ரொம்ப எப்படி சொல்றது குழந்தையா வந்து நம்ம கூட அப்படியே உள்ள வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட வாழ்க்கையில வந்துட்டு இப்போ நடக்கிறது இல்லாம இனிமே நடக்க போற அது எதிர்காலத்தை பத்தி எதிர்வு கூறுறவங்க யாராவது ஞானிகளை சந்திச்சிருக்கீங்களா? இல்ல நம்ம தானே அதுக்கான இது. நான் அந்த மாதிரி கொஸ்டின் யார்ட்டையும் நான் கேட்டதில்லை. பட் நம்ம தான் அதுக்கான பதில். நம்ம என்ன முடிவு பண்றோமோ அதுதான் இருக்கு. இப்போ டிபெண்ட்ஸ். இப்போ நான் உங்களை சார்ந்து இருக்கும்போது நீங்க ஜோசியம் கூட பார்த்ததே இல்லையா சார்? ஜோசியம் கேட்கறது பிடிக்கும். அது இப்போ ஏதாவது சொல்லுவாங்கல்ல, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது கேட்கறது பிடிக்கும். பட் ஆனால் அது எதுவும் செயல்பட்டு நான் அதை இது பண்ணலை. கேட்கறது பிடிக்கும். நம்ம பற்றி இப்படி இருப்பா அப்படி இருப்பெல்லாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் இருப்போமா அப்படி இமேஜின் பண்ணிக்கிறது. பட் நம்ம செயல்னு பார்க்கும்போது என்டையரா அது வேற மாதிரி இருக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. சில விஷயங்கள் வேணா பொருந்தும். ஏன்னா இப்போ ஒரே விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது பழகிடும். அதனால வேணா அப்படி இருக்கும். அது உங்களோட பெயரோட காரணம், அதாவது ருத்ர மாயன், நீங்களா இதை வச்சுக்கிட்ட பேரா அல்லது உங்களுக்கு வீட்டுல வச்ச பேரா? இந்த சந்தேகம் எல்லாம் எனக்குள்ள ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசும்போதே எழுந்துச்சு. பள்ளி பருவத்தில் வந்து என்னோட பேர் அங்கு ராஜன். என் ஃபேமிலி நேம் தான் அது. அங்கு ராஜன் என்னுடைய பேர். அதுக்கப்புறம் எனக்கு நான் ஒரு சித்தரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அப்போ நேரில் அவர் என்னோட இடத்துக்கே வந்திருந்தார். அவர் தொடர்ந்து என்னோட கொஞ்சம் பயணத்துலையும் அவர் இருந்தார். இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இப்போ ஒரு டைம் ஆனால் அந்த டைமில் நீங்கள் பேர் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் நான் ஃபாஸ்டிங் ஆக்சுவலி இருந்து தான் அந்த பேரை நான் மாற்றதுக்கான இது எடுத்தோன்னே பேரை மாற்றணுன்றதில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 48 days நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்க, ஒரு மண்டலம் இருங்க. அந்த விஷயத்தில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு, என்ன பண்ண சொல்லியிருந்தாரு. அது எல்லாத்தையுமே நான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த பேரை நான் ரிசீவ் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் அந்த பேரை நான் வந்து வச்சுக்கிட்டேன். என்கிட்ட கேட்டார் என்ன பேர் வைக்க போறீங்கன்னு. நிறைய பேர் கேட்கும்போது நமக்கு பிடிக்கும்ல நிறைய இது. அதுக்கப்புறம் நானே தான் அதை சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். நான் ருத்ரன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ருத்ரன் வைக்காதீங்க, அந்த மாயன் ஏதாவது அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு ஆப்ஷன் 2-3 ஆப்ஷன் கொடுக்கும்போது நான் அதை சேர்த்துக்கிட்டு நான் ருத்ர மாயன் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நேம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் மாற்றிக்கிட்டேன். பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.